வணக்கம். இன்று ஜூலை 16 கும்பகோணத்தில் தீ விபத்தில் குழந்தைகள் இறந்த தினம். அதற்காக ஒரு கவிதை. கருகிய மலர்களே, கருகிய மலர்களே, கண்ணீர் வணக்கம். தீ தின்ற குழந்தைகளே, எங்கே உங்கள் அழகான ஆத்மாக்கள்? 94 மலர்களை கோர்த்து மாலையாக்கி போட்டுக்கொண்ட யமன் எங்கே? அந்த விபத்தன்று நீங்களெல்லாம் விடுமுறை எடுத்திருக்க கூடாதா தங்கங்களே? அந்த விபத்தன்று நீங்களெல்லாம் விடுமுறை எடுத்திருக்க கூடாதா தங்கங்களே? அந்த விபத்து செய்த அந்த பொல்லாத தீயே, நீயாவது அன்று விடுமுறை எடுத்திருக்க கூடாதா? 94 குழந்தைகள் என்பது வெறும் எண்ணிக்கை அல்ல, அது என் தேசத்து கனவு. அது என் தேசத்து தலைமுறைகள். கோயில் நகரமே, கோபுரங்கள் கூடி பேசும் நகரமே, மங்கள வாசனையில் காற்று உலாவரும் நகரமே, கைத்தொழும் கடவுளே, ஏன் அன்று மட்டும் நீ உன் கருணைக்கு விடுப்பு கொடுத்தாய்? அப்பா அம்மா என்று கதறிய குழந்தைகளில் ஒரு குழந்தை கூடவா ஆண்டவா என்று உன்னை கூப்பிடவில்லை? குற்றவாளிகளை நாடு கடத்துவது போல் அன்று நீ எங்கு கடத்தப்பட்டாய் கடவுளே? கடவுளிடம் மனிதன் மன்னிப்பு கேட்பது இயல்பு. மனிதனிடம் கடவுள் மன்னிப்பு கேட்பதாக இருந்தால் கும்பகோணம் தீ விபத்தில் இறந்த குழந்தைகளின் பெற்றோரிடம் கடவுள் நிச்சயமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். 94 குழந்தைகளின் பெற்றோர் உன்னை மன்னிப்பதாக இருந்தால் நீ மன்னிக்கப்படுவாய். தங்கங்களே, எனது கண்ணீரை உங்கள் காலடியில் சிந்துகிறேன். எந்த கண்ணீரும் உங்களை மீட்டு தரப்போவதில்லை என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் எனது கண்ணீரில் உங்கள் ஆத்மா குளிர்காயட்டும். நன்றி.